மாலை நேரத்திலும் கர்த்தர் நல்லவர், நம்மோடு இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மோட ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும். நம்ம தான் எப்படி இருக்கிறோன்றது நம்ம தான் சொல்லணும். அது எப்படி நம்ம அதை பயன்படுத்தி கொள்கிறோம், அதை எப்படி அதை உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் அரிய ஒரு பாடம். ஏனென்றால் நம்ம சாதாரணமா தனியா உட்கார்ந்து இவ்வளவு படிக்கவே முடியாது. இவ்வளவு வேத காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளவே முடியாது. தனியா இருந்து நம்ம எந்த நாளும் இப்படி உட்கார முடியாது. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வகுப்புல வந்து உட்கார்ந்தாதான் அந்த கான்சென்ட்ரேஷனும் இருக்கும். நான் அப்புறம் யூடியூப்ல பார்க்கறேன்றது பார்க்கலாம். ஆனா அது என்னதான் இருந்தாலும் அதுல அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அப்புறம் பின்னால நம்ம பார்க்குற யூடியூப் இதுல பார்த்தோம்னா இதே வரும். ஆனா அது அவ்வளவு நமக்கு இதுவா தெரியாது. ஏன்னா அது கொஞ்ச நேரத்துல நம்ம ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆயிருவோம், விட்டுட்டு போவோம், கட் பண்ணிட்டு போவோம், அப்படிலாம் சான்சஸ் ஜாஸ்தி. ஆனா இது மாதிரி வரும்பொழுது எல்லாரும் ஒன்றாக இணைந்து வேதத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சில சகோதரிகள் அழகாக படிக்கிறார்கள் வேதத்தை சொல்ல சொல்ல. அது ரொம்ப எனக்கு அந்த டைம் சேவிங்கா இருக்குது. இல்லாட்டி நான் எடுத்து வாசிக்கணும்னா கொஞ்சம் நேரம் எடுத்துருவேன். அதெல்லாம் டைம் போயிடும். அதனால அவர்கள் வாசிக்கிறதுக்காக அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஷாலோம் ஃபேமிலி என்ரிச்மெண்ட் அந்த மிஷன் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து என்ன இந்த வேதத்தை பற்றி படித்துக்கொள்ள நானும் கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னால கத்துக்கிறேன், நீங்க எனக்கு கொஞ்சம் பின்னால கத்துக்கிறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் பெரிய வேத பண்டிதர் அல்ல. நான் வேதத்துல தியாலஜி எல்லாம் ஒன்றும் நான் படிச்சவன் இல்லை. இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ள போறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்கிற ஜெபத்தோடய நம்ம நம்ம போவோம். இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள் இந்த டிக் அடிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம். இதுல முதல்ல சரித்திரம், பூகோளம் அப்படின்னா நிறைய அந்த அந்த பக்கத்துல கருப்புல இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம அதாவது ஃபுல்லா பார்க்க முடியாது. ஒவ்வொரு வசனம் பை வசனம் பார்க்க முடியாது. அது பார்க்கணும்னா அது எத்தனையோ வருஷம் கூட ஆகலாம். நம்ம வந்து ஓவர் வியூ தான். இதுக்கு பேரே ஓவர் வியூ பைபிள் ஸ்டடி தான். ஓவராலா நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள ஒரு வசதி. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கோ டு த பைபிள். வேதத்தை நீங்க தான் உட்கார்ந்து வாசிக்கணும். ஒவ்வொரு வசனமா வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம நிறைய காரியங்கள் தெரியாது. சிலர் என்கிட்ட சொன்னாங்க, சில ராஜாக்கள் பேர்லாம் நான் கேள்விப்படவே இல்லை, அதெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, உண்மைதான். இதுல பைபிள்ல இருக்கிறது தான் சொல்றேன். ஆனா நம்ம அதெல்லாம் டச் பண்றது இல்லை, அவ்வளவா நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா பார்த்தாலும் புரியாது. ஆகவே நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிடுவோம். ஆனா இப்போ உட்கார்ந்து கொஞ்சம் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இது. எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இதை வாசிக்க, தியானிக்க, கொஞ்சம் இதை பத்தி ஸ்டடி பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரை உண்மையாகவே துதிக்கிறேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிக் அடிச்சதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கிறோம். கடைசியாக நம்ம என்ன டிக்கெட்னா இதுதான். எகுவோட நம்ம நேற்று முடித்திருக்கிறோம். அதாவது இப்போ திரும்ப ஒரு விஷயம், நான் இந்த இஸ்ரேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள், இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கொஞ்சம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பைபிளை படிக்கும்போது அது ஈஸியா இருக்கும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த புது மொழிபெயர்ப்பு இருக்கிற திரு விவிலியம், அதையும் வாங்கி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதுல அழகா தனித்தனியா பிரிச்சே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ராஜா பேர் போட்டு நமக்கு அது எந்த ராஜா, யூதாவின் ராஜா, இஸ்ரவேல் ராஜா என்று பிரித்து போட்டே கரெக்டா இருக்கு. புது மொழிபெயர்ப்புல இருக்கு. திருவிவிலியம் என்கிற வேத புத்தகத்தை நீங்க வாங்கி வைத்துக் கொண்டீர்கள் என்றால், அது இல்லைன்னா நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அது இல்லாதவர்கள் அது வாங்கி வைத்துக் கொண்டால் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிந்து கொள்ள முடியும். அதுல வந்து இந்த வசனங்களும் ரெஃபரன்சஸும் அதுல கொடுக்குறாங்க. அது நம்ம பார்ப்பதற்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த யூதா ராஜாக்கள் நம்ம ஏற்கனவே நம்ம மெமரி டிப்ஸ் சொல்லி இருக்கிறோம். அது திரும்ப ஒரு விஷயம் அப்படியே வரிசையா இங்க இருக்குது எல்லாம். நீங்க அப்படியே பார்த்தே கூட சொல்லிக்கொண்டே வரலாம். இந்த ராஜ், RAAJ அப்படின்னா முதல்ல ரெகோபியாம். நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் ராஜாவும் கடைசி ராஜாவும் கட்டாயம் ஞாபகம் வைக்கணும். இஸ்ரவேல் ராஜாக்களையும் சரி, யூதா ராஜாக்களையும் சரி, இந்த பிரிந்த பிறகு அந்த ராஜாக்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் ராஜா யாரு பிரிந்த பிறகு அப்படின்னா ரெகோபியாம், சாலமோனுடைய மகன். யூதா ராஜாக்கள்ல கடைசி ராஜா, யூதா ராஜாக்கள்ல ஜிதேக்கியா. அது ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க ஒருவேளை புதுசா வந்தவங்களுக்கு இது புதுசா இருக்கலாம். அப்புறம் இஸ்ரேல் ராஜாக்கள், அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எரோபெயாம், ஜேல ஆரம்பிக்கும். ஜெரோபெயாம் இங்கிலீஷ்ல, நம்ம தமிழ்ல எரோபெயாம். ஜே வர்றதெல்லாம் யா, யோ அப்படிதான் நம்ம தமிழ்ல மாற்றி படிக்கிறோம். அதுதான் உண்மை. ஹீப்ரூல அப்படிதான் இருக்கு, யோல தான் இருக்கு. அவங்க இங்கிலீஷ்ல தான் அந்த ஜே போட்டு அதை இது பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஜெரோபெயாம் தான் ஃபர்ஸ்ட் ராஜா. இதுல கடைசி ராஜா யாரு அப்படின்னா ஹோஷியா. அதான் இஸ்ரவேல் ராஜாக்கள்ல கடைசி ராஜா.
ஓசியா. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமா. ஃபர்ஸ்ட் ராஜா யாரு, கடைசி ராஜா யாரு, அது மொத்தம் 20 ராஜாக்கள். அதே மாதிரி ரெண்டுலயும், யூதாவிலையும் 20, இஸ்ரேல்லையும் 20 ராஜாக்கள். இதெல்லாம் திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் சொல்றேன். ஏன்னா டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் எப்படியாவது முடிச்சிருவேன், நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா வர ராஜாக்கள்லாம் கொஞ்சம் சின்ன இதுதான், ஈஸியா முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னு தெரியல, அதன்படி நடக்கட்டும். சரி, ரெகோபியாம் RAAJ ரெகோபியாம், அபியா, ஆசா. அதுக்கு அடுத்தது யோசபாத், 4வது அரசன் யோசபாத், ஒரு நல்ல அரசன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்ல அரசன். அவனுடைய மகன் தான் யோராம், மோசமானவன். அவன் வந்த உடனே சகோதரர்கள் எல்லாம் கீழ் பண்றான். அவன் கல்யாணம் பண்ணது அத்தாலியால். ஆகவே அது ரொம்ப மோசமா போயிடுச்சு. யோசபாத் செய்த ஒரு பெரிய தவறு, அவர் சம்பந்தம் வைத்து விட்டார் ஆகாப் ராஜாவுடைய மகளோடு. ஆகாப் ராஜா ஏசபேல், அவருடைய மகள் தான் அத்தாலியால். அந்த அத்தாலியாலே இந்த யோராம் திருமணம் பண்ணினான். அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அவனுடைய மகன் அகசியா வாழவில்லை. அவனை தான் அந்த நம்ம நேற்று பார்த்தோம், எகு கொன்று போடுகிறத நம்ம நேற்று பார்த்தோம். அந்த அகசியா கொல்லப்பட்ட உடனே உடனடியாக அத்தாலியால், குயின் வரவே கூடாது. ஆண்டவருடைய கட்டளைப்படி ராணிக்கு இடமே இல்லை. ஆனா இங்க ராணி பொறுப்பெடுத்துக் கொள்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க, சிங்காசனத்தை பிடிச்சிக்கிறாங்க. அத்தாலியால் பிடிச்சி தாவீதினுடைய வம்சத்துல இருக்கவங்க எல்லாரையும் அழிக்க பாக்குறாங்க. அதுல ஒருவன் தப்புகிறான், தான் யோவாஸ், தான் நம்ம அந்த ஜே. அப்போ ஜே, RAAJ. அப்புறம் யோவாஸுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா RAAJ, அப்புறம் திரும்பி அமத்சியா, அசரியா, அதுக்கப்புறம் இது வருது. நீங்க பாத்தீங்கன்னா யோராம், சாரி, இதுக்கப்புறம் யோராம், அகசியா, அத்தாலியா, யோவாஸோட அந்த 2வது 4 பேர் முடிகிறது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது அமத்சியா. உசியாவுக்கு இன்னொரு பேர் அசரியா. ஆகவே நம்ம போடுறோம், AAJA. அப்புறம் யோதாம் நல்லா தெரியும், உசியாவுடைய நல்ல மகன் அவன். யோதாம் நல்ல அரசன். ஆனா அதுக்கு அடுத்தது ஆகாஸ், மிகவும் ஒர்ஸ்ட் கிங் அப்படின்னு சொல்லலாம். யூதா ராஜாக்கள்லயே ஒர்ஸ்ட்னா அவன் தான். ஏன்னா சொந்த பிள்ளைகளையே கொன்று போடுறான். ஆனா கொன்று போட்டதுல தப்பிச்சவன் தான் அடுத்தவன் எசேக்கியா. அவங்களுடைய அடுத்த HE போட்டிருக்கு எசேக்கியா. இந்த ரெட்ல இருக்கிறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்றதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். எசேக்கியா, எசேக்கியாவுடைய மகன். அவன் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் ஆண்டவர். அப்பொழுது பிறந்தவன் தான் மனாசே. மனாசேனுடைய மகன் ஆமோன். அதோட அந்த இது முடிகிறது. பின்னால 4JZ இல்லையா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 4JZல ஃபர்ஸ்ட் ஜே நல்ல அரசன் யோசியா, மிக சிறந்த அரசன். அப்பதான் நியாயப்பிரமாண புத்தகம்லாம் கிடைக்குது. யோசியா, யோவகாஸ், யோயாக்கீன், அப்புறம் சிதேக்கியாவோட அது முடிகிறது. சரி, இதுதான் யூதா ராஜாக்கள். இப்போ இஸ்ரவேல் ராஜாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதையும் எப்படி வருஷம் நம்ம மெமரி எப்படி நாம வச்சுக்கிறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். எரோபியாம் செகண்ட் வர்ற ஆளே நாதாப் பீல முடியுது, பாஷா ஆல முடியுது, ஆலா அல்லது ஏலா. ஸோ அந்த அரசர்களுடைய வரிசை. அப்புறம் ஈஸியா ஜிம்ரி, திப்னி, ஓம்ரி, அது 3 பேர். ZITIOAன்னு போட்டிருக்கேன். அப்புறம் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆகாவுடைய மகன் அகசியாவுடைய சகோதரன் தான் யோராம். தமிழ்ல யோராம், இங்கிலீஷ்ல ஜோராம். சரி, 5JZ வருது அதுக்கப்புறம். ஆகாப், அகசியா, அப்புறம் 5J. அந்த ஃபர்ஸ்ட் ஜே யோராம், யகு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனிமே நம்ம பார்க்க போறது, இனிமே வர போறது இல்லையா 5JZல யோவாஸ் ரொம்ப ஈஸியா வரும். யோவாஸ். அதே மாதிரி பின்னால பெக்கா இதெல்லாம் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். யோவாஸ். அதுக்கப்புறம் எரோபியாம் 2. முதல்ல ஒரு எரோபியாம் வர்றான், இப்போ செகண்ட் 2வது ஒருத்தன் வரான். அப்புறம் ஜெக்கரியா, அப்புறம் சல்லும் மெனெம். நம்ம போட்டிருக்கோம் இங்க SMMன்னு போட்டிருக்கோம். 5JZக்கு அப்புறம் SMன்றது சல்லும், மெனஹேம் என்பது மெனஹேம். அவர் ஒரு டினாஸ்டி, அது அடுத்த ஒரு குடும்ப அரசு, வம்ச அரசு. அதுக்கப்புறம் பெக்கா, கடைசியா ஹோசியா. இதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம்னா, மனசுல வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை மனப்பாடம் ஆகிட்டே இருக்கும். நானும் இப்போ மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமா தான் இருந்தாலும் கற்றுக்கொள்வது நல்லது. அந்த இன்சிடென்ட்டோட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம மனதில் கொண்டு வரலாம். நேற்று பார்த்த எகுவை நம்ம பார்த்தோம். இவன் 4வது வம்ச அரசுகள். முதல்ல எரோபியாம் 1, அடுத்தது பாஷாவினுடைய அரசு, அடுத்தது ஓம்ரியினுடைய அரசு, அதுக்கப்புறம் யெகூனுடைய அரசு. இந்த 4 பேருடைய அரசு. இந்த யெகூனுடைய அரசு ஒரு வம்ச அரசு. இவனுக்கு பின்னால ஒரு 4 பேர் வருவாங்க. அது வரைக்கும் அவங்க வம்ச அரசு, அதாவது மகன் அப்பா மகன் இப்படி வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம பார்க்கலாம். சரி, இந்த யெகூவை பற்றி நேற்று நம்ம பார்த்துட்டோம், நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஆனா அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு நிறைய பேரை கொள்ளுகிறான்.
அது கொல்றதை பார்த்தா நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். இன்னும் ஆண்டவர் இப்படியும் செய்வாரா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எவ்வளவோ வார்னிங் கொடுத்துட்டார். நம்ம பின்னால பார்க்க போறோம் எவ்வளவு தீர்க்கதரிசிகள் இந்த காலகட்டத்தில் வந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் எல்லா தீர்க்கதரிசிகளும் 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது, 16 தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள் நம்ம வேதத்துல. அதாவது புக் எழுதின தீர்க்க தரிசிகள்னு பார்த்தா 16. அந்த 16ல 13 பேர் இந்த காலகட்டத்தில் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. தீர்க்க தரிசனம்னா சும்மா நடக்க போறதை சொல்றது இல்லை, அவங்க எல்லாருமே கடிந்து இருக்கிறாங்க, இதெல்லாம் செய்யறது தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க கேட்கல. அதனாலதான் ஆண்டவர் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாயிருச்சு. எகுவை பயன்படுத்துகிறார். ஆனா அவன் கொஞ்சம் என்ன பண்ணிடுறான், கொஞ்சம் ஓவர் டூ பண்றான். ஓவர் டூ பண்றதுல அவன் சுயம் வந்து விடுகிறது. அதான் நேத்து சொன்னேன், நேத்து கடைசியில முடிக்கும் பொழுது சுயம் வந்து விட்டது. அதுதான் ஆண்டவருக்கு அது பிடிக்கல பாருங்க. அவன் என்ன பண்றான், ஒரு இடத்துல ரேகாபின் மகன் யோனதாப் கிட்ட, இங்க கருப்புல நடுவுல இருக்க பாருங்க, ரேகாபின் மகன் யோனதாப் கிட்ட சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார். இந்த யோனதாப்ன்ற ஒரு சிறந்த ஒரு ரெஸ்பெக்டபிள் மேன் அந்த காலகட்டத்துல, அவன் இவன் கூட வந்து சேர்றான். இவன் உடனே சொல்றான், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொல்லி அந்த சுயம் அங்கே தலை தூக்குகிறது கர்த்தர். அதனாலதான் ஓசியா 1:4 தவறு என்று சொல்லி அவனுக்கு கட்டளை இது பண்றார். நீங்க ஒரு ஓசியா 1:4 மட்டும் வாசிங்களேன், அந்த எகுவை பற்றி அதுல வருகிறது. ஓசியா 1:4 யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் யெகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் போதும் 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 போதும். யெகூ அங்க ரத்த பழி என்று ஆண்டவர் சொல்லுகிறார்ல, அப்படிதானே வருது. பாருங்க, ஆண்டவர் வந்து அதை திரும்பி வைராக்கியம் உள்ளவர். எகு தாண்டி போயிட்டதுனால கர்த்தர் அவங்க அந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்கிறார். நீங்க அதை வாசித்து பார்த்தா நல்லா தெரியும். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். வைராக்கியத்தை விட சுயம் அவனில் இருந்ததுனால எகுவின் செயல் பற்றி ஓசியா 1:4 சொல்லுகிறது என்று நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் எகுவை பார்த்துட்டோம். அங்கிருந்து அழிவு ஆரம்பிக்குது பாருங்க. அந்த 2 ராஜாக்கள் 10:32 தான் குறைய தொடங்கியது. அங்கிருந்து அழிவு ரொம்ப சீக்கிரமாக அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் குயிக்கா அந்த வடக்கு பகுதியில் இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அழிய ஆரம்பித்து விட்டது. சரி, இப்போ நம்ம அடுத்த ஆள், இப்பதான் புது ஆள் பார்க்க போறோம். இது எகுனுடைய மகன். இப்ப எல்லாமே குடும்ப அரசு ஒரு 4 தலைமுறைக்கு வரும். ஏன்னா ஆண்டவர் எகு கிட்ட சொல்லிட்டாரு, 4 தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதம் சொன்னார். நமக்கு தெரியும், போன இதுல நம்ம பார்த்தோம் 2 ராஜாக்கள் 10:30 ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு தத்தமாக அவனுக்கு சொல்றார், 4 தலைமுறை உனக்கு உண்டு. அதை வாசிக்கல, 2 ராஜாக்கள் 10:30. 2 ராஜாக்கள் 10:30. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். அதேபடி அப்படி என்ன ஆகுது, அவனுக்கு 4 தலைமுறை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதான் நேத்து கூட கடைசியில முடிக்கும் போது சொன்ன, ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை தைரியமாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். எவ்வளவு காலம் ஆனாலும், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். ஏன்னா இதுல இருக்கிறதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே தீர்க்கதரிசிகள் உரைத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனாலும் போய்கிட்டே இருக்கு பாருங்க. அது ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கிறது நம்ம இதுல பார்க்கிறோம். சரி, இப்ப யோவகாஸ், இந்த யோவகாஸை பத்தி 2 ராஜாக்கள் 13 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறதுல 2 ராஜாக்கள் மட்டும்தான் வரும். நம்ம தைரியமா அதை வாசிக்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த யோவகாஸ் நல்லா இருந்தானா அவனும் நல்லா இல்லை, அவனும் மோசமா இருந்ததுனால தான் என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் அதை ஒப்பு கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கு. தலைநகர் சமாரியா தான். இப்ப எல்லாமே ஓம்ரி தலைநகரை கட்டினார்னு நம்ம நேற்று பார்த்தோம். ஓம்ரிக்கு அப்புறம் எல்லாமே சமாரியா தான். அதுக்கு முன்னால திர்சா தலைநகரமாக இருந்தது. இஸ்ரவேல், வடக்கு இஸ்ரவேல் பகுதிக்கு தலைநகரம் திர்சாவாக இருந்தது. அதுக்கு பிறகு ஓம்ரிக்கு பிறகு எல்லாமே சமாரியா தான். அது 13 அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருகிறது. 13:3 வாசிங்க. 13:3 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இவங்க வழி தவறி போறாங்க. அதேதான் எரோபியாவின் பாவத்தில் அந்த எரோபியாம் ஸ்டார்ட் பண்ணது. இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் அது அப்படியே ஃபாலோ பண்ணி 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 ஒருத்தர் கூட நல்ல ராஜா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இஸ்ரவேல் ராஜாக்கள்ல இல்லை. யூதா ராஜாக்கள்ல நம்ம 7 பேர்னு டோட்டலா சொல்லி இருக்கிறோம். ஆனா இதுல ஒருத்தர் கூட இல்லை.
ஆனா ஆங்காங்கே அவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் பாருங்க. அதான் தப்பு பண்ணாலும் நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், சொல்லி சொல்லி பார்க்கிறார். ஒரு என்ன சொல்றது, அன்புள்ள தந்தை, அவ்வளவுதான். அப்பா சில நேரம் நம்மளெல்லாம் கொம்பு வச்சு அடிச்சார் இல்லையா, அது மாதிரி சில நேரம் அடிப்பாரு, சில நேரம் அவர்களுக்கு உதவி செய்வார், வாங்கி கொடுப்பார். இங்க பாருங்க, இதுலயே இவன் என்ன பண்றான், ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு உதவி இல்லையே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு ரட்சகன், ஒரு பேரே தெரியல, யாருன்னே தெரியல. அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ரட்சகர்கள், அவர்களுக்கு பேர் ரட்சகர்கள் தான் சரியானபடி, நியாயாதிபதிகள் அவங்க. அதே மாதிரி ஒரு நியாயாதிபதி தான் இந்த ஆள். இவரும் யாருன்னு தெரியல, ஆனா அவரை ஏற்படுத்துகிறார். இந்த 2 ராஜாக்கள் 13, 4, 5, 6 வாசித்தீங்கன்னா ராஜா ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி அவங்களுக்கு அவனை விடுவித்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, திரும்பவும் அவங்க பாவத்துல விழுந்தத இந்த வேதம் பதிவு செய்கிறது. அவன் மாறினானா அப்படின்னா மாறவே இல்லை பாருங்க. எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது என்னன்னா, இவன் காலத்துல குதிரை வீரர் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு 7ஆம் வசனத்துல வருது. அதே 13ஆம் அதிகாரத்துல என்ன வருதுன்னா, அது வாசிக்கல கொஞ்சம். 13:7. சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றையும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்தை தூளை போல் ஆக்கி போட்டான். பாருங்க, டஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, ஒன்னும் யூஸ் இல்லாதபடி எல்லாம். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சா அப்படியே பொருளாதாரத்திலையும் குறைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். கீழே இதுல போட்டிருக்கேன், சாலமோன் படை எப்படி இருந்துச்சு, இப்ப இவனுடைய படை எப்படி இருக்குது. அதே இதுலதான் வந்தவங்க இவங்க எல்லாம். சாலமோனுக்கு பின்னால பிரிஞ்சிருச்சு, ஆனாலும் இவங்க அதே இதுல தானே வந்தவங்க. இவங்களுடைய நிலையை பாருங்க. சாலமோனு ரதங்கள் 1400 ரதங்கள் இருந்தது. குதிரை வீரர் 12,000 பேர் இருந்தாங்க. காலாட்படை 30,000 பேர் இருந்தாங்க. இப்ப பாருங்க, 50 குதிரை வீரர் தான் இருக்கிறாங்க. 12,000 எங்க இருக்கு? இது எப்படி இருக்குது பாருங்க. 50 பேர் இருக்கிறது எப்படி இருக்கு, எவ்வளவு வித்தியாசம். கவனிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பொருளாதாரமும் அவர்களுக்கு பாதிக்கப்படுகிறது, நல்லா தெரியும். நீங்க கவனிச்சா அதே 1 ராஜாக்கள் 10 1 ராஜாக்கள்ல பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய காலத்துல வெள்ளி பொருட்டாகவே இல்லை, அது கல்லு போல இருந்துச்சுன்னு போடப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 10:27. ஆனா கொஞ்சம் தள்ளி ரெகோபியா வந்த உடனே பாத்தீங்கன்னா 14:27, நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 10:27, 14:27 பாத்தீங்கன்னா எல்லாம் தங்கமே இல்லை. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். இந்த 1 ராஜாக்கள் 10:27 வருது. ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் வாசிங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களைப் போலவும் அதிகமாக்கினான். பாருங்க, அப்போ யாரு இது? சாலமோன். அதே ரெகபியாம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 27க்கு வாங்க, என்ன வருது பாருங்க. இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார். இல்ல 1 ராஜாக்கள் 14:27. 1 ராஜாக்கள் 14:27. இது ரெகோபியாமை பற்றி வரும். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புத்தான். பாருங்க, வெண்கலம் ஆயிப்போச்சு. எது? கோல்டு எல்லாம் வெண்கலம் ஆகுது. அது கூட பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 28ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்திலேயே 1 ராஜாக்கள். சொல்லுங்க. ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரண்மனை சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். பாருங்க, தேங்க்யூ அக்கா. பாருங்க, ஒண்ணுமே இல்லை, அது கொண்டு போய் வைப்பாங்க, எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி சும்மா ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் அவனுக்கு இருந்துச்சு. எவ்வளவு குறைஞ்சிருச்சு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கீழே குறைய குறைய பொருளாதாரமும் குறைந்து கொண்டே போகிறது. இதுதான் வாழ்க்கை இல்ல. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடுறதே நம்முடைய நோக்கமா இருக்கணும். எல்லாத்துலயும் எப்பவும் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரை. அவருடைய காலில் விழுந்து அவரையே பிடிச்சி அவர் தொங்கலை பிடிச்சிக்கிட்டே நம்ம இருக்க ஆண்டவர் நம்ம அழைக்கிற இந்த பாடங்கள் இந்த பக்கத்துல லெஃப்ட்ல ப்ளூல போட்டிருக்கேன், பாயிண்ட்ஸ் டு பாண்டர். இதே தான் வரும். நீங்க அதை அப்புறம் உட்காந்து நீங்க படிச்சீங்கன்னா பார்த்தா. ஆனா ஒரு காரியம், இப்பேற்பட்ட யோகாசுடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார்ல. அங்க பாருங்க, ஒரு ரட்சகனை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். கேட்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவனு கேட்கிறான். ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ண அரசர்களே இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள்ல ரொம்ப கம்மி. நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், 4 பேர் தான் ஜெபம் பண்ணவங்க.
மொத்தம் 20ல 4 பேர் தான் ஜெபம் பண்ணவங்கன்னு நான் கணக்கு பண்ண. ஒருவேளை உங்களுக்கு வேற ஜாஸ்தி இருக்கலாம். நான் அன்னைக்கு கூட ஒரு இது ஒண்ணு கேட்டேன். அது நான் கேட்க மறந்துட்டேன். சூசைட் பண்ணவங்க எத்தனை பேர் பைபிள்லன்னா 7 பேர். கொஞ்சம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சிங்களா என்னமோ தெரியல. அது நீங்க அப்புறம் கண்டுபிடிச்சவங்க அப்புறம் வேணா இதுல போடுங்க. ஏன்னா இப்போ டைம் இல்லை. ஆனா 7 பேர். யார்? ஜிம்ரி தற்கொலை பண்ணி மரித்தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவன் இது தீயிட்டு கொளுத்தி கொண்டான் இல்லையா? அவன் 7 நாள் தான் ராஜாவா இருந்தான். இந்த ஜிம்ரியை பத்தி நம்ம படிச்சோம். அதை ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். அப்பப்போ நம்ம இதெல்லாம் அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டா அப்படி அது இந்த இந்த ஸ்டடி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன். அந்த தற்கொலையை பற்றி நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் சவுலு, சிம்சோன், இப்படி நிறைய பேரை நம்ம அந்த 7 பேர் வர்றாங்க. அதுல நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. நீங்க கண்டுபிடிங்க அப்புறம் உட்கார்ந்து. அடுத்தது யோவாஸ். யோவாஸ் இவன் அவனுடைய மகன். இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த வம்ச அரசு வருகிறது. வம்ச அரசு வருது. ஆனா நல்லா கவனிங்க, இந்த யோவாசு அந்த யோவாஸோட நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் இந்த பைபிள்ல கொஞ்சம் பிரச்சனை. நம்ம படிக்கும் பொழுது பிரிச்சு போட்டிருந்தா நமக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம பிரிச்சு ஸ்டடி பண்றோம். எப்படி? யூதா ராஜாக்களை தனியா பார்க்கிறோம், இஸ்ரவேல் ராஜாக்களை தனியா பார்க்கிறோம். ஆனா வேத புத்தகத்துல அப்படி இல்லை. அப்பப்போ ஏன்னா அவங்க ஒரே ஆள் 2யுமே எழுதுகிறார். 2 சரித்திரத்தையும் எழுதுறதுனால அதே நேரத்துல அதே டைம் இந்த யோவாஸும் இருக்கிறார். எந்த யோவாஸ் பாருங்க, இந்த யோவாஸ் அதே நேரத்துல அங்கேயும் யோவாஸ் தான் ஆரம்பிக்கிறார், அப்புறம் மாறுகிறது. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2ம் ஒரே இது இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தான் இந்த ரைட் சைட்ல போட்டிருக்கேன். யூதாவின் அரசர்களும் இஸ்ரவேலின் அரசர்களும் ஒரே பேரில் சிலர் இருக்கிறார்கள், குழம்பக்கூடாது. இன்னொருத்தர் 7 வயதில் ராஜாவானவர் அந்த யோவாஸ் இல்ல. அது நம்ம ஏற்கனவே பார்த்த அத்தாலியாளுக்கு அப்புறம் வந்த யோவாஸ். இங்க இது வேற. இந்த யோவாஸ் வேற. இவருடைய தந்தை யோவகாஸ். இவரு கொஞ்சம் நல்லவர் மாதிரி தெரிகிறது. ஆனா இவரும் அதே அந்த வசனம் மட்டும் மாறவே இல்லை. யெரொபெயாமின் வழியிலே போனார்கள் அப்படின்றதே மாறவே இல்லை. இந்த 13 அதிகாரத்துல இன்னைக்கு இது பார்க்க போறதெல்லாம் 13 அதிகாரம், 2 ராஜாக்கள் 13 அதிகாரத்துல 10, 11 வசனங்கள்ல அது வருகிறத நம்ம பார்க்கலாம். இவன் அப்படியே தான் போனான், அதே வழிதான் அப்படின்னு. ஆனா ஒரு காரியம் செய்யறான். இந்த காலகட்டத்துல எலிசா இருக்காரு பாருங்க. எலிசா வியாதிப்பட்ட போது ஓடி போய் என் தகப்பனே என்று சொல்லி அவனை தேற்றுகிறத நம்ம இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 13:19 யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 ராஜாக்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5, 6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசியை பார்த்த பொழுது அவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றான். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றான்னா, எலிசா தீர்க்கதரிசி சாக போறார். அப்ப அவர் மரிக்கிற ஒரு நேரம் தான். அந்த நேரத்துலதான் இவன் போய் பார்க்கிறான். அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார், நீ 3 முறை தோற்கடிப்பாய். அதே மாதிரி அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிட்டு பின்னால 25ஆம் வசனத்துல அதே 2 ராஜாக்கள் 13:25 வருகிறது. வாசிங்களேன். குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோட யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவகாசின் கையில் இருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையில் இருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். பாருங்க, 3 விசை தான். நான் திரும்ப சொல்றது, இந்த பகுதிகளில் எல்லாம் நாம் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறார். கர்த்தர் கொடுக்கிற வாக்குகள் அப்படியே நிறைவேறுது. இவனுக்கு ஒன்றும் பெரிய சப்போர்ட் கிடையாது. ஆனா இந்த யோவகாசுக்கு எலிசா சொல்ற, நீ 3 முறை வெற்றி பெறுவாய். 3 முறை அதே மாதிரி அந்த அம்பை போட்டு அதை டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி செய்ய வச்சு காட்டுறாரு எலிசா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உள்ள நம்ம படிக்க போனோம்னா இது தனி ஒரு பிரசங்கமாக இது மாறும். ஆனா கர்த்தர் சொன்னது இந்த யோவாசுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கிறது என்பதுல நமக்கு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனா இதுல இவன் யோவாஸ் இஸ்ரவேலின் ராஜா. ஆனா அங்க அதே நேரத்துல முதல்ல நம்ம சொன்னோம், இந்த யூதாவில் யோவாஸ் தான் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அமத்சியா ராஜாவா இருக்கும்போது யுத்தம் வருகிறது. இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் யுத்தம் வருகிறது. இந்த 4ஆம் புத்தகத்துல 25 அதிகாரத்துல இதை நம்ம பார்க்கிறோம். இந்த யுத்தத்துல இந்த அரசன் யோவாஸ் பாருங்க, தேவாலயத்தையும் யூதாவையும் கொள்ளையடித்து திரும்பி வர்றான். சொந்த சகோதரர்கள் தான் சொல்ல போனா இல்லையா? வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சகோதரர்கள் தான். ஆனா இவர்களுக்குள்ளே யுத்தம். அந்த யுத்தம் எப்படி வருதுன்னா, ஒருத்தங்கிட்ட இருந்து இதெல்லாம் பிடுங்கிட்டு போற மாதிரி இந்த யோவாஸ் செய்தது ஒருவேளை ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லாததாக இருந்திருக்க வேண்டும் என்று கட்டாயமா நம்ம நம்ப முடியும். ஏன்னா நிறைய இதுல சொல்லுகிறது. அப்போ இதுல என்னன்னா, நம்ம சொந்த சகோதரனுடன் கீழே போட்டிருக்கிறேன், சொந்த சகோதரன் யுத்தம் பண்ணுதல் நல்லதல்ல. இது பாடம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இவன் பண்ணினான்.
ஆனா இவனுடைய வாழ்க்கை ரொம்ப நாள் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் அவனுடைய வாழ்க்கை போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் அவன் இருக்கவே முடியல. அதான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. இல்ல நம்ம கவனிக்கணும். சகோதரர்களோட யுத்தம் யாராவது செஞ்சிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் கவனிங்க. உன் சொந்த சகோதரர்களோட சில பேர்லாம் கோர்ட்ல கேஸ்ல நிக்கிறாங்க இல்ல. எவ்வளவு இடங்கள்ல பிரச்சனைகள், பிரிவினைகள், குடும்பத்துக்குள்ள சொத்து. தயவு செய்து அதை நம்ம குறைத்துக் கொள்ளணும். we tend to gain blessings, victories like this king. இந்த ராஜாவை போல நாமே இது பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் may fail to lead a spiritual life. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. உலக பிரகாரமான காரியங்கள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும் இல்ல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யட்டும். சரி, அடுத்த ராஜாவுக்கு நம்ம போறோம். அடுத்த ராஜா யாருன்னா யெரொபெயாம் 2. இந்த J5 வரும் இல்லையா, J5 நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுதான் அந்த 5J. அதுல இவர் தான் கடைசி ஜெரோபியாம் 2. அதுக்கப்புறம் Z வந்துருது. 5J Z ஜெக்கரியா. இங்கேயே போட்டிருக்கேன் பாருங்க. லெஃப்ட்ல 14 ஜெரோபியாம், 15வது அரசன் சகரியா, செக்கரியா Zல 5JZ. சரி, யெரொபெயாம் 2. இவர் வந்து அந்த யெரொபெயாம் 1 விட கொஞ்சம் பெட்டரா தெரிகிறாரு. ஆனா இவரும் மோசம் தான். நம்ம வசனம் அதே தான் திரும்ப திரும்ப வருகிறது. இவங்களுடைய ரெயினை பத்தி ஆண்டவருடைய இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல 23, 24 இவனும் அதே மாதிரி தான் போறான். அதே வழிதான். நீங்க வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 14, 23. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. பாருங்க, அதே அப்படியே இந்த வசனம் எல்லா ராஜாக்களுக்கும் வர்றதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி இவனுக்கும் வருகிறது. யெரொபெயாம் 2 இவன் நல்லவன் நாம் சொன்னோம்னா சின்ன சின்ன விக்டரி அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வெற்றிகள், ஆங்காங்கே வெற்றிகளை கொடுக்கிறார். இது என்னன்னா யோனா தீர்க்க தரிசனமும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறார். அது நமக்கு ரெக்கார்ட்ல இல்லை. யோனா சொன்னது தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. இவன் வந்து அதுக்கு முந்தின அரசர்கள் விட்டு விட்டதெல்லாம் இவன் போய் பிடித்து கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ 2 ராஜாக்கள் 14:25 வாசிங்க. 14:25 யோனாவின் பெயர் வருகிறது நம்ம பார்க்கிறோம். 14:25 அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இவனுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். என்னதான் மோசமானவனா இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் ஒரு லவ்விங் காட். நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்றோம், he is a loving God. நம்ம எவ்வளவு தவறு செய்யற, சிலர்லாம் தவறு செய்யறவங்க நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்ல. அந்த மாதிரி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். செய்யுங்க, பரவாயில்ல, ஆனா நீங்க மனம் திரும்பணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனா மனம் திரும்பணும். அதுதான் நம்ம வருத்தமான ஒரு காரியம். இந்த யெகூவின் வம்ச அரசு 4 தலைமுறைன்னு சொன்னது இவரு. இதுக்கு அடுத்தது சக்கரியாவும் இதுலதான் வர்றாரு. அதோட நம்ம ஆகுதுன்னா முடிகிறது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4 பேர், அதுக்கப்புறம் யெகூவுக்கு அப்புறம் 4 பேர் ராஜாக்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறத நம்ம கவனிக்கிறோம். அடுத்தது செக்கரியாவுக்கு வந்துருவோம். இந்த செக்கரியா நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல வருகிறது. ரொம்ப ஷார்ட் இதுதான். 2 ராஜாக்கள் 14, 29 6 மாசம் தான் இவருடைய அரசாட்சி. இதுக்கு முந்தின ஆளு 41 வருஷம் இல்லையா. நம்ம படிச்சோம் 41 வருஷம். ஆனா இவருக்கு 6 மாசம் தான். செக்கரியா Z. இவரு அதை கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 14, 29. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சகரியா ராஜாவானான். இவரை பத்தி அதிகமாக நம்ம விவரங்கள் இல்லை. ஆனா இவர் தான் அந்த யெகூ தலைமுறையுடைய கடைசி அரசர். இதோட யெகூ முடிஞ்சிருச்சு. என்ன ஆகுது, இவரை வந்து இவர் யெகூவுடைய ப்ராமிஸ், ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ்க்காக இவர் 4வது ராஜாவாக வர. நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா யெகூவுக்கு அப்புறம் 4 ராஜாக்கள் கரெக்டா வரும். ஆனா இந்த நேரத்துல கொஞ்சம் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஐடோலேட்ரி, அதே மாதிரி விக்கிரக ஆராதனையும் அதே மாதிரி விபசாரமும் நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஷல்லூம் என்கிற அடுத்த ராஜா வருகிறார். இங்க கீழே பார்க்கிறோம், லெஃப்ட்ல கீழே ஷல்லூம் என்கிற ராஜாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். இது வந்து அதே நேரம் யூதாவுல உசியா அல்லது அசரியா என்பது 2 ராஜாக்கள் புத்தகத்துல அசரியான்னு தான் பேர் போட்டிருப்பாங்க. 4வது புஸ்தகத்துல உசியா என்று வரும். இங்க வந்து இதே நேரத்துல உசியா அங்க ராஜாவாக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இதுல
இதுல இவனுடைய தந்தை யாபேஸ். இவன் இதை கொஞ்சம் வாசிக்கல. 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 15:10. யாபேசின் யாபேசின் குமாரனாகிய குமாரனாகிய ம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. சல்லும் அவனுக்கு சல்லும் விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஆ. ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆ, கொலை. இப்பதான் பாருங்க, அந்த வம்சாரசு வந்துகிட்டே இருக்கு. கொன்னுட்டு இப்ப இனிமே பார்க்க போறதெல்லாம் எல்லாம் அசாசினேஷன் தான். திரும்ப திரும்ப கொன்னுட்டு அடுத்தவர் ராஜாவாகும். வேற ஒருத்தன் வெளியில இருந்து வருவான். இப்போ வம்சாரசு பின்னால மெனகேம் அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் வம்சாரசு இல்லை. இது 4வது வம்சாரசு. நம்ம 5 வம்சாரசுகள் இஸ்ரவேல் ராஜாக்கள்ல உண்டுன்னு சொன்னோம். வம்சாரசுனா என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது 4வது வம்சாரசு. யெகூவுடைய வம்சாரசு ஜெக்கரியாவோட முடிந்து விட்டது. இந்த கடைசி ஆளு ஜெக்கரியாவை கொன்று விட்டு இந்த ஷல்லூம் உள்ள வர்றாரு பாருங்க. இது பாருங்க, இதுலயும் நீங்க கவனிச்சு பார்த்தா ஆமோஸ் ஆமோஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அதை நீங்க அப்புறம் வாசிங்க, அது பரவாயில்ல, இப்ப நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஆமோஸ்லயும் இவரை பற்றிய வருகிற வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த ஷல்லூம் பெற்றுக்கொண்டான். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அவனும் கொல்லப்படுகிறான். நல்லா கவனிங்க, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்து மெனகேம் என்கிற ராஜா வர்றான். அவன் இவனை கொண்டுட்டு அவன் ராஜாவாகிறான். இதான் அப்படி போயிட்டே இருக்கு. இந்த யாபேஸ் பழைய அந்த யாபேஸ் நம்ம நினைச்சிடக்கூடாது. இவருக்கு யாபேஷ் SHல போடணும். யாபேஷ் இவர் வேற ஒருத்தர், அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யாபேஸின் ஜெபம் நமக்கு நல்லா தெரியும். அந்த யாபேஸ் இல்ல, இந்த யாபேஸ் வேற. இந்த யாபேஸை பத்தி நான் சும்மா இந்த யாபேஷ் என்பவரை பற்றி நான் சரித்திரத்தை பார்த்த பொழுது ஒரு ரெஸ்பெக்டபிள் நல்ல ஒரு குடும்பமாக தெரிகிறது. அதுல போடப்பட்டிருக்கு ஆனரபிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனரபிள் குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஆனா இந்த ஷல்லூமும் சரியான ஆள் கிடையாது. ஏன்னா கொன்று விட்டு ராஜ்யத்தை பிடிக்க கூடாதுல. ஒரு ராஜாவை கொண்டுட்டு வர்றது என்பது சரியான இது இல்லை. ஆனா இவர் ரூல்டு இவ்வளவு கொண்டுட்டு வந்தானே, எவ்வளவு காலம் இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வீக்ஸ், ஜஸ்ட் 4 வீக்ஸ், 4 மாதம் தான், 4 வாரம் தான் அவன் இருந்திருக்கிறான். 4 வீக்ஸ், 4 வாரங்கள் தான், 1 மாதம் தான் அவனுடைய ஆட்சி இருந்திருக்கு. பாருங்க, நான் மொத்தத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஈவில் கிங், குட் கிங் அப்படின்னு பிரிக்கலாம். ஈவில் கிங்குடைய அரசாட்சிகள் எல்லாம் ஆவரேஜ் பார்த்துட்டு, அதுக்கு அதே மாதிரி குட் கிங் நல்ல ராஜாக்களுடைய அரசாட்சிகளுடைய ஆண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நல்ல ராஜாக்கள் 3 மடங்கு அதிக அளவு ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று ஆவரேஜ் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பார்த்தா இங்க பாருங்க, கெட்ட அரசர்கள் சீக்கிரம் போறாங்க. நம்ம கிரிக்கெட்ல வரும் கடைசியில டெய்ல் எண்டர்னு வரவுல டப்னு போயிட்டு இருப்பா. அது மாதிரி இதெல்லாம் உடனே இவர்கள் எல்லாம் போகிறார்கள். இந்த மனிதனிடமிருந்தும் நம்ம கற்றுக்கொள்வது இதேதான். எதை விதைக்கிறானோ அதை அறுப்போம். நம்ம கூட யாதோ நம்ம ஒன்றும் பெரிய இவனை மாதிரி கொலை பண்ண போறதில்ல, இது பண்ண போறதில்ல. ஆனா யாரையாவது திட்டுறோம்னா நம்ம எங்கேயோ திட்டு வாங்குவோம். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. எப்பவுமே ரொம்ப கவனிக்கணும். ஒருத்தர் மேல நம்ம பொறாமைப்பட்டு காரியங்களை செய்தோம்னா நம்ம மேல பொறாமைப்பட்டு வேற ஒரு காரியத்தை செய்யறத வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில இது திஸ் இஸ் அ ஃபார்முலா. மேன் சோவத் ஹி ரீபத். இது ஆண்டவர் சொன்னது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அது நிச்சயம். அதனால்தான் ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் அனுபவித்தவர்கள் தான் நம்ம எல்லாரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மேனாகேம் ஒரு இன்னொரு வம்ச அரசு. ஏன் சொல்றோம்னா இவருக்கு அப்புறம் இவருடைய பையன் பெக்காகியா வருகிறான். அப்போ அப்பா பையன் வந்தா அது வம்ச அரசு, டினாஸ்டி. இதுதான் லாஸ்ட் டினாஸ்டி, 5th டினாஸ்டி. இதுதான் இந்த 5th டினாஸ்டில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க வருது? 2 ராஜாக்கள் 15. எல்லாமே இந்த 15ஆம் அதிகாரத்துல அப்படியே வந்துட்டு இருக்கும். 17ஆம் அதிகாரத்தோட இது எல்லாமே இஸ்ரவேல் ராஜ்யமே முடிந்து விடுகிறது. 17ஆம் அதிகாரத்தோட இஸ்ரவேல் ராஜ்யமே முடிந்து விடுகிறது. இது 15ஆம் அதிகாரத்துல இப்போ இவருடைய இது வருகிறது. இங்க நம்ம டேப்லெட் காலம் போட்டிருக்கிறோம். இது 5வது வம்ச அரசு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதல்ல 4 வம்ச அரசுகள் இருக்கிறது. யெரொபெயாமில் ஆரம்பித்து பாஷா, இப்படி இந்த வரிசைகள்ல பாத்தீங்கன்னா இவர் 5வது வம்சாரசு. இதுக்கு முந்தின வம்சாரசு யெகூவினுடைய வம்சாரசு. இப்போ 5வது வம்சாரசுன்னு சொல்றேன். ஏன்னா ஒண்ணும் இல்லை, இவரும் அப்பாவும் பையனும் வர்றாங்க. அதனால இது ஒரு வம்சாரசு. அதனாலதான் ரெட் கட்டம் போட்டு காட்டினேன். முதல்ல நான் வரிசை போட்ட பொழுது ரெட்ல கட்டம் போட்டிருந்தேன். இந்த ஷல்லூம் எப்படி வந்தாரு? இந்த மெனகேம் எப்படி வந்தாரு? இவர் ஷல்லூமை கொன்று வந்தார். வாசிக்கல 2 ராஜாக்கள் 15:14.
காதியின் குமாரனாகிய ஆ, மெனாகேம் மனேகே திர்சாவில் இருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதுக்கு 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் எல்லாரையும் கொன்று போடுறான். இது ஒரு ட்ரெண்ட் பாருங்க. யாருமே கண்டெண்டர் இருக்கக்கூடாது, தனக்கு அப்போசிஷன் இருக்கக்கூடாது. இந்த கொலை பண்ணிட்டு வர்றவங்க அவங்களுக்கு ஒரு பயம், நம்மள யாராவது கொண்டுடுவானோ அப்படின்றதுனால அந்த பயம் ஏற்கனவே இருக்கிறதுனால அவங்க உடனடியா வேற யாரும் வந்துடக்கூடாதுன்றதுனால மற்றவங்களையும் கொன்று போடுகிறான். நீங்க பாருங்களேன் 15-16. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். பாருங்க என்ன பரிதாபமா இருக்கு பாருங்க. ஒரு வயலன்ஸ், இந்த வயலன்ஸ் மூவியை பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம். கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். யோசித்து பார்த்தா எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனை வேதனை வேதனையான சூழ்நிலை அது. இந்த மாதிரி செய்து ராஜாவாக, ஏன்னா அதெல்லாம் ஷல்லூமுடைய ஃபாலோவர்ஸ், அவங்க எல்லாம் ஷல்லூமை பின்பற்றினவர்கள். அவங்கள கொன்று போட்டு, சும்மா கொன்று போட்டா பரவாயில்ல, கர்ப்பவதிகள் எப்படி அங்க வருது பாருங்க, அவங்க கீறி போட்டான். அவங்க வேதனையான காரியங்கள், வயலன்ஸ் வயலன்ஸ் ஒரு இது. இன்னைக்கு இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதானா? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்ல, இதெல்லாம் நடக்குதுங்க. இந்த இப்போ இதுல இருக்கிறது எல்லாம் இதை விட அதிகமாக தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை திறந்தா சொந்த தாய் சொந்த குழந்தைய கொன்று போடுகிறார்கள். கள்ள காதல் வந்து அவங்க வந்து சொந்த பிள்ளைய கொன்று போடுகிறத பேப்பர்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தினந்தோறும் வருகிறது. தாய் அன்பு தாய் அன்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த அன்பை கூட இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல இல்ல. ஆண்டவர் சொன்னாரு கடைசி காலத்துக்குரிய அறிகுறியில ஒரு அறிகுறி, அன்பு தணிந்து போகும். தணிந்து போய்தான் இருக்கு. உண்மையாகவே பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நம்ம குடும்பங்களிலேயே நம்ம சூழ்நிலைகள்ல பாருங்க, எல்லா இடத்துலயும் அன்பு தணிந்து போய் நிற்கிறது. முந்தியெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் சேர்ந்து சிரிச்சு மகிழ்ந்து விருந்து உண்டு, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு தாராளமா போய் உட்கார்ந்து கதை பேசி இப்படிலாம் இருந்த காலம். அதெல்லாம் போய் இப்போ யாரும் பார்க்கவே முடியல. வந்தாலே ஏன் வந்தான்னு கேட்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அன்பு தணிந்து போய் இருக்கிற இந்த காலத்துல விசுவாசிகளாக இருக்கிற நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இது பாருங்க, அந்த நேரத்துல ஆமோஸ் ஓசியா தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனாலும் கேட்கவில்லை. இது வார்னிங் வந்துகிட்டே இருக்குது, எச்சரிக்கை தொனி வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் நான் மாற மாட்டேன். இப்ப நம்ம கூட அப்படிதான். எங்க பார்த்தாலும் செய்திகள், எவ்வளவு செய்திகள், செய்திகளுக்கு பஞ்சமா, செய்தியாளர்களுக்கு பஞ்சமா. எவ்வளவு பேர் இருக்காங்க, சும்மா சொன்னா வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்றதுக்கு ஆசையோடு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? எவ்வளவு பேர் எவ்வளவு பேசி என்ன பிரயோஜனம்? மாற்றம் இல்லையே. மாற்றம் இல்லாம அப்படியே இருக்கிறோமே. அருமையான நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்மை நாமே நிதானித்து அறியணும். நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்பது வேத வசனம். நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ளணும். அது இங்கிலீஷ்ல ஜட்ஜ் யுவர் செல்ஃப். உன்னையே நீ நியாயம் தீர்த்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய நேரம் நமக்கு வக்கீலா தான் மாறிடுவோம் இல்ல, அட்வொகேட்டா மாறிடுவோம். அடுத்தவங்களுக்கு ஜட்ஜா இருப்போம், ஆனா நமக்கு வக்கீலா மாறிடுவோம். அருமையான நண்பர்களே, நம்ம நாமே யோசிக்கணும். பாருங்க எவ்வளவு வசனங்கள் வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு பைபிள் ஸ்டடி, எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம மாறுறோமா? ஆண்டவரே, நான் அன்னைக்கு சாட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு இது கிடைச்சது அது கிடைச்சது ப்ரமோஷன் கிடைச்சது இதெல்லாம் சாட்சியா இருக்குது. ஆனா உண்மையான சாட்சி என்ன தெரியுமா? நான் பொய் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப பொய் சொல்லாம மாறிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான சாட்சி. நான் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் இப்ப மாறிட்டேன், சண்டையை ஒப்புரவாயிட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான சாட்சி. நம்ம அந்த மாதிரி சாட்சிகளை ரொம்ப குறைவா தான் பாக்குறோம்ல. கவனிச்சு பாருங்களேன், என்ன சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது? மாற்றம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த மெனகேமுடைய மகன் பெக்காகியா அடுத்ததாக வருகிறான். நீங்க பாத்தீங்கன்னா பெக்காகியாவுடைய அரசாட்சிய நம்ம பார்க்கிறோம். இதுல போட்டிருக்கு 2 வருஷம் தான் இவன் அரசாட்சி செய்கிறான். அவனுடைய மகன் இவன் வந்து செகண்ட் கிங் ஆஃப் மெனகேம் டினாஸ்டி. மினாகேம் டினாஸ்டின்னு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடுறோம். அதுல 2வது அரசன். அது அவ்வளவுதான். இதோட அடுத்தது வேற ஒருத்தர் வந்துருவார். ஸோ பெக்காகியா, இந்த பெக்காகியா எப்படி இருந்தாரு அரசாட்சியில்? கொஞ்சம் கொஞ்சமாக அசிரிய அரசன் திகலாத் பிலேசர் யூத மக்களை சிறை பிடிக்க ஆரம்பிக்கிறான். வர்றான், கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, சாத்தான் அப்படிதான், கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறான். இப்பதான் விழப்போகுது. அரசாட்சி அசிரியர் கையில விழுந்து போக போகிறது. அந்த சூழ்நிலை இந்த 15 அதிகாரம் 29ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 ராஜாக்கள் 15:29. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும்
பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். பாருங்க, போச்சு. அசீரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இவன் வந்து பெக்காகியா வந்து அசீரிய அரசனுக்கு வரி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். பின்னால் அதுல வசனத்துல வருது. இதுல அவனும் அதே மாதிரி ஆண்டவருடைய பார்வைக்கு மோசமா போயிட்டான். இந்த காலகட்டத்துல யாரு தீர்க்க தரிசனம் சொன்னதுன்னா அந்த ஓசியா தீர்க்கன். இப்போதான் அந்த ஓசியா தீர்க்க தரிசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். விபச்சாரமாய் போய்விட்ட பெண்ணை, மனைவிய நீ திரும்ப சேர்த்துக்கொள், அது போலதான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பயங்கர ஸ்ட்ராங்கா ஓசியா தீர்க்கதரிசி மூலமா பேசின அந்த வார்த்தைகள் இந்த சூழ்நிலையில தான் வருது. இவங்க இவ்வளவு சொல்லி இப்படி நீ போயிட்டு இருக்கியே என்று சொல்லி ஆண்டவர் கண்டிக்கிற ஒரு எச்சரிக்கை சத்தம் அந்த நாட்களில வந்து கொண்டே இருக்கிறது. அப்போதான் ஓசியா தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த பேக்ரவுண்ட்ல ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நாம வாசித்தோம்னா இன்னும் நல்லா நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த சிறைப்பிடிப்பு இதுக்கு பேர் கலிலேய சிறைப்பிடிப்புன்னு முதல்ல சொல்றாங்க. பெக்காவுடைய காலத்துல சிறைப்பிடிக்கிறான். இந்த அடுத்தது பெக்காவை நம்ம பார்க்க போறோம். அந்த பிடிப்புக்கு பேரு கலிலேய சிறைப்பிடிப்பு என்று பெயரிடுகிறார்கள். அதுக்கு அப்புறம் தான் என்னதுன்னா அசிரிய சிறைப்பிடிப்பு என்பது சொல்லப்படுறது. இப்ப பாருங்க, அடுத்தது பெக்காவுக்கு வந்துட்டோம். இந்த பெக்கா என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் தான் 19th கிங் ஆஃப் இஸ்ரேல். இவர் தனி அரசர் தான். இவர் வம்ச அரசு கிடையாது, இது ஒரு தனி அரசர். ஏன்னா இவர் வந்து அடுத்தவனை கொண்டுட்டு தான் வெளியே வர்றாரு. அது 2 ராஜாக்கள் 15:25 வருது. படைத்தலைவனாக தான் இருந்தார் இவர் பெக்கா. படைத்தலைவனாக இருந்த சேர்வைக்காரன் வருதுன்னு நினைக்கிறேன். சேர்வைக்காரனாக இருந்தவர், அது படைத்தலைவன் தான் புது மொழிபெயர்ப்புல படைத்தலைவன். படைத்தலைவனா இருந்தவர் என்ன பண்றாரு, பெக்காகியாவை கொண்டுட்டு அரசு சிம்மாசனத்துல வர்றார். பெக்காகியா வம்ச அரசுல வந்தவர், அப்பா பையன் வந்தவர். ஆனா இப்போ இவரு கொலை செய்துட்டு வர்றாரு. பாருங்க, அதே 2 ராஜாக்கள் 15:25 இது வருகிறது. நம்ம படிக்க வேண்டாம். பெக்கா வந்து விடுகிறார். பெக்கா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இந்த பெக்காவின் காலத்துல தமஸ்குனுடைய மன்னர் ரேத்சின் அவங்களோட இவர் என்ன பண்றாரு, சேர்றாரு. என்னன்னா அவர்கள் அசிரியாவுக்கு எதிராக போரிட்டார்கள். சேர்ந்து என்ன பண்ணலாம், அசிரியாவுக்கு எதிராக கொஞ்சம் என்ன பண்ணலாம், எதிர்த்து நிற்கலாம் என்று சொல்லி இவரு எதிர்த்து நிற்க பார்க்கிறார். ராஜா அதே 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 16:5. அப்பொழுது சீரியாவின் ராஜாவாகிய ரேத்தீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். வெரி குட், தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. இதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. அசிரியாவுக்கு எதிராகவும் போராட்டாங்க, அது மட்டுமல்ல யூதாவுக்கு விரோதமாக வர்றாங்க. யூதா மன்னன் ஆகாஸ் அந்த காலத்துல இருந்துக்கிறான். அப்போ அவன் வந்து அசிரியா கிட்ட உதவி கேட்கிறான். இது பாருங்க, சொந்த சகோதரர்கள் இவங்க 2 பேரு வெளியே உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே உதவி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாரு ஆகாசு, சும்மா கேட்கல, அதுவும் தேவாலயத்துடைய பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு உதவி பண்ணுப்பா என்று சொல்லி அங்க வசனம் அப்படிதான் சொல்லு. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 7-8 அது வருகிறது. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 7-8 2 ராஜாக்கள். அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமா இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமா எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். பாருங்க, எங்க இருந்து எடுக்கிறாரு, நாடுல இருந்து எடுக்கிறாரு, தேவாலயத்துல இருந்து எடுக்கிறாரு. எவ்வளவு தேவாலயத்திலே அனுப்பி. போதும், படிச்சுட்டாங்க. படிக்க வேண்டாம், படிச்சுட்டாங்க. இப்போ வந்து இது என்ன ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா, அசிரியர்கள் இது ஒரு பெரிய என்ன செய்யறது, இவங்க 2 பேரும் சண்டை போடுறது அவங்களுக்கு அதான் ஊர் 2 பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வந்து செய்யறது எல்லாம் பாருங்க என்ன ஆச்சு. இதனால பெக்கா போய் ஒரே நாள்ல யூதாவில் இருந்த 1,20,000 பேரை கொள்றான். என்ன, அவங்க சொந்த சகோதரர்கள் தான். யூதாவும் இஸ்ரவேலும் ஒரே சகோதரர்கள் தானே. அந்த வம்சத்துல பாத்தீங்கன்னா சகோதரர்கள் தான். 1,20,000 பேரை கொள்றான். அது 2 நாளாகவும் 28:6 வருகிறது.
இப்ப பாருங்க, ஏன் இவன் அவங்க கூட சேர்ந்து கை கோத்துக்கிட்டு சொந்த சகோதரனோட சண்டை போடுறது, இது பாருங்க வேதனையான ஒரு சூழ்நிலைகள் இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். திருச்சபைகள்ல நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. 2 நாளாகமும் 28:6 வாசிங்களேன். 2 நாளாகமும் 28:6. எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகா வீரராய் இருந்தவர்கள். மகா வீரரா இருந்தவங்களை கொன்று போட்டிருக்கான். இந்த நேரத்துல தேவன் ஏசாயாவை இந்த நேரத்துல தீர்க்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டே வர்றோம் பாருங்க, ஆங்காங்கே தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? சில நேரம் ஆறுதல் சொல்றாங்க, சில நேரம் நான் ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசிகளுடைய முக்கியமான வேலை கம்ஃபர்ட் த டிஸ்டர்ப்டு, டிஸ்டர்ப் த கம்ஃபர்டட். இவன் வந்து என்ன ஆகுறான்னா, ஆகாஷ் அந்த நேரத்துல ரொம்ப அடிபட்டான். அப்போ போய் ஆறுதல் சொல்றாரு இல்ல, ஏசாயாவை அனுப்பி ஆகாஷுக்கும் ஜனங்களுக்கும் ஆறுதல் சொல்றாரு. தான் ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இதுதான் கிறிஸ்துமஸ் டைம்ல வாக்குத்தத்தமான வசனங்களா நம்ம பல நேரங்கள்ல வாசிக்கிற வசனங்கள் இங்க வருது. அதுதான் ஒரு கான்டெக்ஸ்ட். ஆக்சுவலா கிறிஸ்துமஸ்க்கு இம்மானுவேல் இல்ல 7:14, ஏசாயா 7:14 தான் நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் இல்லையா? கன்னி கர்ப்பவதியாகி என்று வருகிற அந்த வசனம், இம்மானுவேல் என்கிற வசனம், அழகா ஆண்டவருடைய பேர் முன்னறிவிக்கப்படுகிற வசனம் இங்க வருகிறது. ஆனா அது எந்த காலகட்டத்துல? இந்த ஆகாசுக்கு ஆறுதல் சொல்லுகிற வசனங்கள். அதான் தீர்க்க தரிசனம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்கே பிக்டப்பா இருக்கணும், ஒரு கண்டினியூஸா இருக்கவே இருக்காது, அங்கங்கே மாறி மாறி வரும். அதனாலதான் தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது அதை கவனிக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கும். நான் பின்னால ஒரு தீர்க்க தரிசன புத்தகங்களை எப்படி வாசிக்கணும்னு ஒரு ஸ்லைடு இன்னைக்கு நான் போட்டிருக்கிறேன், அதையும் உங்களுக்கு சொல்லி தான் நான் முடிக்க போறேன். இப்போ இந்த தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆறுதல் சொல்றான் இந்த நேரத்துல பாருங்க. அதே மாதிரி இதுக்குதான் பேரு கலிலேயா பிடிப்பு, சிறை பிடிப்பு என்று. இந்த பெக்காவின் காலத்துல பிடித்து கொண்டு போகப்பட்டதுதான் திக்லாத் பிலேசர் என்கிற அசீரிய மன்னன் பிடித்து கொண்டு போனதை நம்ம என்ன சொல்றோம்னா கலிலேயா பிடிப்பு, சிறை பிடிப்புன்னு அதுக்கு ஒரு பேரை ஹிஸ்டாரிக்கல் இதுல ஈவெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. அப்புறம் தீர்க்கதரிசி ஏசாயா யூதாவில் இருந்தாலும் இஸ்ரவேலுக்கும் அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி அன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றான். யூதாவில தான் அவன் இருந்தான், ஆனா யூதாவில இருந்து இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இங்க பாருங்க, பாடங்கள்ல முக்கியமானது, நாசம் வருமுன் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்தார். வருது வருது வருது, ஆனா யாரும் அதை சட்டை பண்ணவே இல்லை, எல்லாம் அசட்டை பண்ணி விடுகிறார். ஆனால் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். சொல்ல போனா ஏசாயாவை வாளால் அறுத்தார்கள் என்றுதான் சரியா. டால்முட் என்கிற ஸ்கிரிப்சர், அது வேற ஒரு இதுல அது ஒரு டாக்குமெண்ட், அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனை அறுத்தார்கள். எப்போ? மனாசே இந்த நேரத்துல மனாசே அரசனாக இருக்கிறான். அவன் ஏசாயாவை அவன் அறுத்து போட்டான் என்று சொல்லப்படும். ஒரு மரத்துல உள்ள போட்டு மரத்தை அறுக்கும் போது அதுக்குள்ள அவனை வச்சு அறுத்து போட்டான்னு சரித்திரம் சொல்லுகிறது. அதான் எபிரேயர் 11:37 வாளால் அறுப்புண்டார்கள் என்று விசுவாசிகள் இல்ல அதுல வரும் பொழுது அது வருது. அது இங்கே இதை வைத்துதான் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அருமையான நண்பர்களே, அந்த நல்ல தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறார்கள். யாருக்கு பிரச்சனை பார்த்தா நல்லவர்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகுதுல. பகைவர்கள் தாக்கும்போது நம்முடைய தேவன் நமக்கு ஆறுதல் கூறுகிறார் என்பதை இங்கே கீழே போட்டிருக்கேன். ஏசாயா மூலமா இந்த தாக்குதல் வரும் பொழுது அவர் ஆறுதல் கூறுகிறார். இப்ப கடைசி அரசனுக்கு வந்துட்டோம். இந்த அரசர் யாரு அப்படின்னா அரசன் ஓசேயா. ஓசேயா மீன்ஸ் சால்வேஷன். இதுதான் ஜோஷுவா என்கிற சொல்லு. ஜீசஸ், யெஷுவா என்பதும் ஜோஷுவா என்பதும் ஒசியா என்பதும் எல்லாம் ஆல்மோஸ்ட் சால்வேஷன், ரட்சிப்பு. ஆனா ரட்சிக்க வேண்டிய யோசியா ஆப்போசிட்டா பண்றாரு. அவருடைய காலத்துலதான் கம்ப்ளீட்டா என்ன ஆகுது? இஸ்ரவேல் ராஜ்யம் கம்ப்ளீட்டாக விழுந்து போகிறது. இஸ்ரவேல் வீழ்ச்சி. இதுதான் BC 720-22 கரெக்டா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. 720 நடக்கிறது. யூதா வீழ்ச்சி இதுக்கு பின்னால வருது. இன்னும் 140 வருஷம் கழிச்சுதான் அவங்க விழுறாங்க. யூதா விழுல, இன்னும் யூதா அரசர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இது தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இப்போ வந்து தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர். அது நம்ம பின்னால பார்ப்போம். இப்போ பாருங்க, இவன் எப்படி வந்தான் ஓசையா அப்படின்னா, முந்தைய அரசன் பெக்காவை கொன்று அரியணை, பெக்கா அடுத்தது ஹோஷியா. இந்த ஹோஷியா என்ன பண்றான்? அவனை கொன்று இவன் பிடிக்கிறான், ராஜ்யத்தை பிடிக்கிறான். அதுதான் 2 ராஜாக்கள் 15:30 பார்க்கிறோம். திக்லாத் பிலேசர் என்ன ஆகுது? திக்லாத் பிலேசர் என்பவர் அந்த டைம்ல இறந்து போறார். அவர் இறந்த உடனே, அது அசீரிய அரசர் இறந்த உடனே இவன் என்ன நினைக்கிறான்? ரைட் நம்ம மாத்திரலாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். என்ன பண்றான்? அதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு
அந்த நேரத்துல எகிப்தின் அரசன் சோவையுடைய உதவியை இவன் நாடுறான். நீங்க வசனத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். இப்ப யாரு ராஜாவா இருக்கான்னா அவனுடைய மகன் சல்மனேசர் என்பவர் ராஜாவா இருக்கிறாரு. இப்போ இவன் என்ன பண்றான், அவன் சான்ஸ், இவர் மகன் வந்திருக்கிறான், நம்ம இந்த நேரத்துல வேற யாராவது பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எகிப்துல அரசனுடைய பேர் சோன்னு ஒரு பேர். நல்லா சிம்பிளா இருக்குல்ல, சோ என்கிற பேர். சோன்னு நம்ம சொல்றோம். இந்த சோ வந்து அந்த நேரத்துல அவருக்கு சப்போர்ட்டா நிக்கிறார். ஆனா 2 ராஜாக்கள் 17:4 பாருங்களேன். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எகிப்துக்கு போகக்கூடாது இல்ல, எகிப்துக்கு போய் சப்போர்ட் கேட்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். முதல்ல இந்த உபாகமம் 17 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல இருக்கிறது ராஜாக்களுக்குரிய ஒரு மேனுவல்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா எகிப்துக்கு போகாமலும் அப்படின்னு இருக்கு. எகிப்துக்கு போகாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இவங்க பாரு, இவங்க எகிப்துக்கு தான் போறான். 2 ராஜாக்கள் 17:4 வாசிங்களேன். ஒசேயா எகிப்தின் எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்தது போல பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஒசேயாவின் இடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறையிலே வைத்தான். பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஓசியாவை பிடிச்சி சிறையில வச்சுட்டாரு. 3 ஆண்டுகள் முற்றுகையிட்டு அந்த 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து 3 ஆண்டுகள் எடுத்துக்கிறார். இதான் பாருங்க, அது நான் ஏற்கனவே சொன்னேன். பிசாசு எப்பவுமே டக்குன்னு விழ வைக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துல விழ வைக்கிற மாதிரி. இது அப்படிதான். ஈவில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஸ்லோலி, எப்பவுமே ஸ்லோவா வரும், ஒரு நாள் பிடிச்சிடும். அது மாதிரிதான் இப்படி நடக்குது. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் தான் இஸ்ரவேலின் முழு வீழ்ச்சியை சுருக்கமாக கூறுகிறது. 17ஆம் அதிகாரத்துல என்ன காரணம் என்று ஆண்டவர் அழகா வீழ்ச்சியின் காரணத்தை அந்த வசனங்கள்ல அழகா சொல்லுகிறார். ஒவ்வொன்றா சொல்றார். இந்த 17ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். நீங்க வாசிக்கணும். இதுல தான் இஸ்ரவேல் ராஜ்யம் விழுந்து போனது, ஏன் விழுந்தது, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றதுக்கு ஆண்டவர் அழகா ஒண்ணா சொல்றார். பாருங்களேன், 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருக்கு பயம் இல்லை. பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருக்கு பயம் இல்லை, பயப்படுறதே இல்லாம இருந்தாங்க. அடுத்தது கர்த்தரை சாயாமல் எகிப்தின் துணையா நாடினாங்க. அது 4ஆம் வசனத்துல வருகிறது. எகிப்தின் துணையா அவர்கள் நாடினாங்க. ஆண்டவர் சொன்னார் எகிப்து பக்கம் போகாதன்னு சொன்னாரு. இவன் எகிப்தை தேடி ஓடுறான். அடுத்தது பாருங்க, 9ஆம் வசனத்துல ரகசிய பாவங்கள் பெருகி இருக்கிற காலம். இதெல்லாம் இன்னைக்கும் இருக்குதா? இருக்குது இல்ல, இன்னைக்கும் இருக்குது. விசுவாசிகள் மத்தியில இருக்கிறது, ஊழியக்காரர்கள் மத்தியில இருக்கிறது. வேதனையான சூழ்நிலை. அப்புறம் பிற தெய்வ வணக்கம், விக்கிரக ஆராதனை, அந்த 7ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். அப்புறம் எச்சரிக்கைகளை ஒதுக்குதல். இந்த கீழே போட்டிருக்கிற பாருங்க, அதை நீங்க படிச்சுட்டே வரலாம் அப்படியே. 5 ரீசன்ஸ். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அதுல ஆண்டவர் சொல்றாரு, நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்லையே. வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் இதுல ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கவனமாய் இருப்பதற்கு இது எச்சரிக்கை. We should learn from our experience. சில நேரங்கள்ல learn from others experience is better. இப்போ others experience பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கிறோம். இதுல ஏதாவது நமக்கு இருந்தா நம்ம சொல்லணும், ஆண்டவரே மன்னிங்க சுவாமி, என்னை திருத்துங்கப்பா, இந்த பிற தெய்வ வணக்கம்னு விக்கிரக ஆராதனை நான் எதுவும் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, நம்ம எல்லாருமே விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல. நம்ம எல்லாரும் விக்கிரக ஆராதனை பண்றோம். என்னன்னா நம்ம சுயம், நான் நேற்று சொன்னேன், சுயம் அழிதல் நிச்சயமாக தேவையாக இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தேவையா இருக்கு. நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறோம், வைராக்கியமாய் ஊழியம் செய்யறவங்க நிறைய இருக்கிறோம். ஆனா எல்லாத்துலயும் கொஞ்சம் கடைசியில பாத்தீங்கன்னா, ஹிடன் அஜெண்டால பாத்தீங்கன்னா அங்க என்ன வருதுன்னா செல்ஃப், சுயம் வந்து நிக்குது. எல்லாருடைய வாழ்க்கையில அது இருக்குது. அது அழியணுங்க. சுயம் சாம்பலாய் மாறணும். அது இல்லாம அதையே நம்ம வணங்குறோம். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சுயம் இல்லைங்க நிறைய பேர் சொல்லுவோம். ஆனா உண்மையில பார்த்தா யாராவது ஒரு வார்த்தை சொன்னா உடனே எகிருவோம் இல்ல. அதுலயே தெரியும் சுயம் இருக்கிறது. அதான் ஒருத்தர் சொன்னார், நம்ம செத்த சடலை மாதிரி மாறிடணும். சடலத்தை வச்சுக்கிட்டு என்ன கோபம் விட்டாலும் என்ன குறை சொன்னாலும் அது கேட்காது, அது பாட்டுக்கு இருக்கும்ல. அதை புகழ்ந்தாலும் அது கேட்காது, அதுக்கும் அமைதியா இருக்கும். அதுதான் கரெக்டா நம்ம இருக்கணும். புகழ்ந்து பேசினாலும் நம்ம அமைதியா இருக்கணும். பாருங்க என்ன ஆச்சு, 27,280 மக்கள் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். 200 சேரியட்ஸ், ரதங்கள் 200 சேரியட் இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் எங்க அசிரியாவுக்கு டன்ஸ் ஆஃப் கோல்டுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ல இருக்கிறது, பைபிள்ல இருக்கிறது இல்லை. ஆனா இதுல இவ்வளவு பேரை பிடித்து கொண்டு போறேன். அசிரியர்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஆக்கிரமித்து விட்டார்கள். முழு வீழ்ச்சி. 200 வருஷத்துல 20 ராஜாக்கள் போயிட்டாங்க. யூதா அரசர்கள் 340 வருஷம் இருக்கிறாங்க, 20 ராஜாக்கள். அவங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அது நல்ல ராஜாக்கள் அங்க கொஞ்சம் இருந்ததுனால அங்க நல்லது நடக்கிறது. இவ்வளவு தீர்க்கதரிசிகள் சொல்றாங்களே பாருங்க, தீர்க்கதரிசிகளின் காலம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல இவங்க எல்லா தீர்க்கதரிசிகள், இந்த எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 13 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இந்த காலத்துல வருது.
அதான் ஒருத்தர் சொன்னார், பைபிளை பிரிக்க கூடாது, பிரிச்சுட்டு கால அட்டவணைப்படி உள்ள நொறுக்கு ஒவ்வொன்றா சொருகிட்டு வந்தீங்கன்னா இந்த எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களும் எங்க வரும்னா 2 ராஜாக்கள் 14ல இருந்து 25க்குள்ள உள்ள வந்து நின்றும். எல்லாம் 2 ராஜாக்கள். இப்ப நம்ம கடைசியில பார்த்தது அதுதான் இல்லையா? 14ல இருந்து 25க்குள்ள இது எல்லாமே உள்ள வந்துடும். 14ல இருந்து 17 வரைக்கும் தான் இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள், அதுக்கப்புறம் 25 வரைக்கும் யூதா ராஜாக்கள் மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து விழுது. அதான் தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம், தீர்க்கதரிசன புத்தகத்துல எதெல்லாம் ப்ராமிஸ் அதை மட்டும் எடுக்கிறோம். இங்க பாருங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து நம்ம தீர்க்கதரிசன புத்தகத்தை எப்படி வாசிக்கணும். இது நல்லா ஈஸியா வாசிக்கிறது. புரியல, எனக்கு இது புரியலைங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இதுதான் அழகான வழி. நான் கண்டுபிடிச்ச வழி என்னன்னா, கால், ப்ராமிஸ், ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட். நீங்க இங்க பாருங்க 97% தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல இதுதான் இருக்கிறது. கால் ஆண்டவருடைய அழைப்பு, பாசிட்டிவ், இதெல்லாம் அழைப்பு, ஆசீர்வாதம், பிளெஸிங். நிறைய நேரம் இந்த பிளெஸிங்கை தான் நிறைய இடத்துல போடுவோம். நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த பிளெஸிங் தான் எடுத்து போடுவோம். ஆனால் அதிகமாக என்ன இருக்கு தெரியுமா? 66% நெகட்டிவ் தான் இருக்குது தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல. ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட், சிபி, ஜேபி. அவ்வளவுதான். நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு வசனங்களை வாசிக்கும் போது இது காலா, இது ப்ராமிஸா, இது ஜட்ஜ்மெண்டா, இது பனிஷ்மெண்டா, அதுல போட்டுக்கிட்டே வரலாம். அப்படி இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசித்தோம்னா கூட கொஞ்சம் ஈஸியா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நடக்க போகிறது கொஞ்சம் தான். பாத்தீங்கன்னா 1% தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி இருக்கிறது 1% தான். சாரி, ஆமா. 2வது கமிங்கை பத்தி இருக்கிறது 1%. ஃபர்ஸ்ட் கமிங்கை பத்தி இருக்கிறது 2%, 2%. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, ஃபர்ஸ்ட் கமிங், முதலாவது வருகை, ஆண்டவருடைய முதல் வருகை குறித்து 2%, 2ஆம் வருகை குறித்து 1% தான் இருக்குது. 400 ப்ராஃபசிஸ் இருக்குதுன்னு அப்ராக்சிமேட், இதெல்லாம் அப்ராக்சிமேட் தான். முதல் வருகை அதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி இங்க போட்டிருக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கமிங்கை பத்தி அவர் பெத்லகேம்ல பிறப்பார், கன்னி பிறப்பு, இதெல்லாம் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னதுதான். இது கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா இதை தான் நம்ம பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா அதுல ரொம்ப அதிகமா இருக்குது ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட். நம்ம அருமையான சகோதர சகோதரி, எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மை சுத்திகரிக்க இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். வசனம் முக்கியமானது. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் இல்ல, வசனம். நம்ம முடிக்கிறோம். அருமையா இந்த 20 ராஜாக்களையும் நம்ம முடிச்சிட்டோம். நீங்க உள்ள உட்கார்ந்து இதை இன்னும் வாசித்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இன்னைக்குரிய இது என்னன்னா, ஃபியர் காட், ஆண்டவருக்கு பயப்படுங்க. பயப்படுறோமா? நம்ம நிறைய நேரம் மனுஷனுக்கு பயப்படுறோம், ஹெட் மாஸ்டருக்கு பயப்படுறோம் இல்ல, பிரின்சிபாலுக்கு பயப்படுறோம், அல்லது ஹஸ்பண்டுக்கு பயப்படுறோம், இப்படி யார் யாருக்கோ பயப்படுறோம். ஆனா ஆண்டவருக்கு பயப்பட, ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இருக்கிறவர்களுக்கு நெற்றியிலே முத்திரை போடு என்று எசேக்கியேல் 9:4 பார்த்தீங்கன்னா, அப்படி அழுகிறவர்கள், அழுது பெருமூச்சு விட்டு மற்றவர்களுக்காக கதறிக்கொண்டு இருக்கிற மக்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், அவர்கள் மேல நெற்றிகளில் அடையாளம் போடுது. அடையாளம் என்பது டாவ் என்று ஹீப்ருல போடப்பட்டிருக்கு. அது சிலுவை அடையாளம், ஒரு பாதுகாப்பு. இந்த எசேக்கியேல் 9:4 அது வருது. 9:5 வாசித்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் விற்று, 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவங்களை விற்று நெற்றிகளிலே முத்திரை அடையாளம் போடப்பட்டவர்களை விட்டு விட வேண்டும், அவர்களை கொன்றாத, அவங்க கிட்ட போகாத அப்படின்னு சொல்றாரு. சங்கார தூதன் வந்து போது பாதுகாப்பு யாருக்குன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தாங்க. யாரு வசனத்துக்கு நடுங்கி ஆவியில நொறுங்குண்டு வாழ்க்கையை நடத்துறோம். ரொம்ப அவசியம் பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் முதல்ல ஆரம்பிச்சாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் மலை பிரசங்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, ஆவியில நறுங்குண்டவர்களாக ஆண்டவர் புறக்கணிக்கப்படாதவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பாதுகாப்பை தருகிறார். இந்த ஆசீர்வாதம். உலகத்துல எத்தனையோ அழிவுகள் இருக்கலாம், ஆனா நம்ம நெற்றிகளிலே அடையாளம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இதே தான் வெளிப்படுத்தல் 9:4 வருது. எசேக்கியேல் 9:4, வெளிப்படுத்தல் 9:4, ரெண்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாதுகாப்பு யாருக்கு? இப்படிப்பட்டவர்களுக்கு. தலைவணங்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எத்தனையோ கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா உண்மையாகவே நம்ம உடைப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் உடைப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். எத்தனை நேரம் நம்ம அழுது ஜெபம் பண்றோம் ஆண்டவர்கிட்ட, நம்முடைய பாவத்துக்காக அழுது ஜெபம் பண்றோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நான் இதை செஞ்சிடறேனே, என்ன மன்னிங்க சுவாமின்னு சொல்லி நம்மையே ஜட்ஜ் பண்ணி ஆண்டவரே என்னை மாத்துங்க சுவாமின்னு சொல்லி கதறி அழுது ஜெபம் பண்றோம். ரொம்ப முக்கியம். ஆவியில் நொறுங்குண்டவர்களாக இருக்கு. கர்த்தர் கிருபை நமக்கு தேவை. நம்ம ஜெபம் இருக்கவே மாட்டாங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.